நாகராஜ், திமுக மட்டும்தான் இங்க கூட்டணியாக இருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர் பேசுனதை கேட்டேன். அவர் சொல்ற கருத்துக்கள்ல ஒன்று உண்மை. திமுக இந்த இம்பாக்ட், அதாவது ஒரு கூட்டணியாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்து திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. அவருடைய பேச்சிலையும் இன்னும் ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம், வெற்றி பெற்ற கூட்டணியா இருக்கிறோம், இன்னும் ஒரு ஆண்டு காலம் ஆட்சி இருக்கிறது. சோ அது வரைக்கும் நம்ம உள்ள இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் அதுல மாற்றுக்கிறது இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ரொம்ப அதிக கவலை. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ரொம்ப கவலைப்பட்டாரு. நீங்க பாத்துருப்பீங்க, கூட்டணி அமையக்கூடாதுங்கிறதுல கூட அவங்க பழனிசாமி அவர்கள் ஏமாந்து விட மாட்டார் நம்புறேன், வாய்ப்பு தர மாட்டார் நம்புறேன் பாஜக, இப்படி எல்லாம் தொடர்ந்து ஒரு பேச்சுக்கள் இருந்தது. சோ ஒன்று தெளிவாக இருந்தாலும் எக்காரணம் கொண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அமைஞ்சதுக்கு அப்புறம் ஈவன் நான் பாக்குறேன் முதலமைச்சர் பேச்சிலேயே நிறைய மாற்றங்கள். அதாவது முதல்ல 200 வெல்லோன்னு சொன்னாங்க, அப்புறம் 234 வெல்லோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிதம்பரம் அவர்கள் சமயத்தில் பேசினாரு, இந்தி கூட்டணி வலுவழுந்து கிடக்கிறது, எதிர்காலம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் 2026 2036 வரை வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு அவநம்பிக்கையால் ஏற்படுகின்ற, எப்பவுமே அரசியல்வாதிக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ரொம்ப அவநம்பிக்கை வர்றப்ப ரொம்ப நம்பிக்கையை காமிச்சுக்குவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு போக்காத்தான் நான் முதலமைச்சருடைய அந்த பேச்சை நான் பாக்குறேன். அதாவது ஒரு மனசில் ஒரு பயம் தொற்றி கொண்டு விட்டது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிதம்பரம் இவங்கதான் இந்தி கூட்டணி உருவாக்குனாங்க. காங்கிரஸ் ஒரு வலுவான இடத்துல இருக்குது. அவங்க மாவட்ட தலைவர்களே இப்ப சமீபத்தில் காங்கிரஸ் கூட்டத்தில் நடந்த கூட்டத்தில் கூட அவங்க சொல்றது, நாம ஏன் தாவேக்காவோடு இணைந்து கூட்டணி அமைக்க கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய மேலிட பாலியர்கிட்ட பேசுறாங்க. அப்ப என்ன ஆகுது, காங்கிரஸே இவங்களுடைய உடன்பாடுகள் இல்ல அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரியுது. அதே போல விசிகாவை பொறுத்த வரைக்கும் தலைவர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட தொண்டர்கள் பின்னர் இருக்காங்களா, உற்சாகமா இருக்காங்களா, இல்ல தொண்டர்கள் வந்து இன்னைக்கு ஏறக்குறைய அர்ஜுனாதவ் அவர்கள் அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி இவரே அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்ப அவருடைய மனநிலை எதை காமிக்குது அப்படின்னா, இது நம்ம அனுப்பி வைக்காமட்டு அவரா போயிட்டாலும் நமக்கு பின்னடைவு நினைச்சு இவரே அனுப்பிச்சு வைக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஆக இவர் மனசுலயும் அந்த பயம் இருக்கிறது வெளிப்படையா தெரியுது, திருமாவளவன் மனசுலயும் தெரியுது. அதாவது நம்ம ஓட்டு குறையுது. ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க நாகராஜ், ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, இப்ப எண்ணிக்கை அதிகமா சொல்றது அல்லனா 26 31 36 வரைக்கும் வெற்றி பெறுவோம்னு சொல்றதெல்லாம் அதீதமா சொன்னா அவங்களுக்கு அந்த வெற்றியில நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிதானே அதை புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்னது? அப்படியே சொல்லலாம், அல்லது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதா சொல்லலாம். ஏன்னா நெகட்டிவான ஃபீட்பேக்கா இருக்கும். அதனால அந்த நெகட்டிவ் குறைக்கிறதுக்காக இல்ல அப்படிலாம் இல்லங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அது ஏன் அது நான் கேட்கிறேன்னா, 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம்னு 24ல சொல்லும் போது என்ன விதமாக சொல்லப்பட்டது, அதே விதமா இப்ப அதை பொருள் கொள்ள முடியுமா அப்படிங்கிறதா கேட்கிறேன். இப்ப இவங்க சொல்லக்கூடிய நாங்க 400க்கு மேல் வெற்றி பெறுவோம்னு சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் இந்தி கூட்டணியை வலுவா உருவாக்குனாங்க. சமயத்துல எதிரும் புதிரா இருந்தவர்கள் எல்லாருமே, காங்கிரஸ் ஆகட்டும், ஆம் ஆத்மி ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இவங்க எல்லாம் சேரவே மாட்டார்கள் நினைத்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். அதனாலதான் எங்களுக்கு அந்த ஓட்டு எண்ணிக்கை குறைந்ததுங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இன்றைய நிலையில 2 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது. இந்தி கூட்டணி எதிர்காலம் இல்லை என்று அந்த கூட்டணி முக்கிய தலைவரே சொல்றாரு. திருமாவளவர்களுடைய பேச்சு பல வேங்கவை உட்பட, அதே மாதிரி எங்களால் கொடியேற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு உட்பட, ஈவன் சமீபத்தில் கூட ஒரு காங்கிரஸ் திமுக எம்எல்ஏ திருவண்ணாமலை சார்ந்தவர் அவரே சொல்றாரு, குறைந்தபட்ச மரியாதை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார். திருவண்ணாமலை பிரிவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, அவருக்கு திமுக வெற்றி பெற்றவர். சோ இப்ப இது மாதிரியான போக்குகள் எல்லாமே, அதையும் தாண்டி சட்டம் ஒழுங்கு, மற்ற குறைபாடுகள், அரசு ஊழியர்களான போராட்டம், நிதி நிலைமை, இதையெல்லாம் மனசில் வச்சு பாக்குறப்போ மக்களுடைய மனநிலை இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நடைபெறுகின்ற பல்வேறு பிரச்சனைகள்ல மக்கள் திருப்தியா இல்லைங்கிறது பரவலா தெரியுது. திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதையெல்லாம் கூட்டி கழித்து பாக்குறப்போ இன்றைக்கு பேசு பொருளாக, ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி பேசினாங்க, அதை உடனடியா பாஜக அறிவிச்சிட்டாங்க. இவங்க சொல்ற அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிற கான்செப்ட்ல இப்ப பாஜக மகாராஷ்டிரா உட்பட பல மாநிலங்கள்ல அந்த கான்செப்ட் மக்களை நேரடியாக கொண்டு போய் சேர்த்துக்கான முயற்சி எடுத்துட்டாங்க. அந்த வெற்றி மகாராஷ்டிராவிலும் தெரிஞ்சிருச்சு. தொடர்ந்து பிரிவினைவாதம் பேசுகின்ற வடக்கு
வடக்கு தெற்கு ஹிந்தி தமிழ் இது மாதிரி பேசுற அந்த பிரிவினைவாதத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. ஏன்னா தொடர்ச்சியா 70 ஆண்டு காலமா ஒன்னையே பேசுறாங்க. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தக்கூடிய மாடலை மகாராஷ்டிராலையும் வெற்றிகரமா செயல்படுத்துறோம் நீங்களே சொன்னா, அப்ப அதே மாடல் இங்க வெற்றி பெறாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அவங்க கொடுத்திருக்கிற மாடல் எதையொட்டி இருக்கிறது, மக்கள்கிட்ட எத்தனை பேர்ட்ட போய் சேர்ந்திருக்கிறது, யாருக்கெல்லாம் சேர்ந்திருக்கிறது கவனிக்கும். எல்லா பெண்களையும் சேர்ந்திருக்கிறதா, இந்த 1000 ரூபாய் நாள் பெண்களுக்கு பயன் இருக்கிறதா, அதனால் மதுக்கடையில் அவ குடும்பம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது, போதைப் பொருள் கலாச்சாரம் எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது, பஸ் இலவசமா கொடுத்தாங்க ஆனா எந்த அளவுக்கு கேவலமாக பெண்கள் இன்னைக்கு டிவில உங்க டிவில நடக்குது. பஸ்ல பெண்கள் நிக்க வச்சே கூட்டிட்டு போறாங்க, இறங்க அனுமதிக்கல, ஒரு குறிப்பிட்ட நிறுத்தல ஏட்ட அனுமதிக்கிறாங்க. சோ பெண்கள் நீங்க ஓசின்னு சொன்ன அந்த விஷயம் இன்னைக்கும் அது எல்லாமே ஆட்சிக்கு எதிரான விஷயங்கள் இருக்குன்னா நீங்க உங்க கூட்டணிக்கு எல்லாரும் சேர்ந்து உடனே வந்திருப்பாங்களே சார், ஏன் இவ்வளவு தாமதம் அல்லது தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மெகா கூட்டணி ஆல்ரெடி எங்களோட கூட்டணி இருந்த கட்சிகள் எப்படி எடுத்தீங்கன்னா பாஜக இருந்தது, அண்ணா கட்சியோட அதிமுக இருந்தோம். இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள் அறிவிச்சிட்டாங்க, அதிமுக இணைவரும் அறிவிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் பாமக எங்களோட கூட்டணி இருந்தது, அவர்கள் அவருடைய பல்வேறு அமைப்பு கூட்டணி நடத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்புகள் வரும். டைம் இருக்கு, இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கிறது. எப்படி முடிவாகுனா மக்கள் மனநிலையை அததான் சொல்றாரு அவர், வடிவம் பெறலன்னு சொல்றது அததான் சொல்றாரு. பாமகவோ தேமுதிகவோ இன்னும் முடிவெடுக்கல, விஜய் பேசக்கூடிய சூழல்ல அதிமுக பேசுதுன்னு செய்தியெல்லாம் வருது, அப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு தான் அவங்க சொல்றாங்க. அதுதான் வடிவம் பெறல. நீங்க வடிவம் பெறல அப்படிங்கறதுக்காக நீங்க நாங்க தான் வெற்றி பெறுவோம் சொல்றதோ, எதிர்க்கட்சி பலவீனமாக இருக்கிறது என்று சொல்வதோ ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் கட்ட தேர்தலுக்கு நேரம் இருக்கிறது. ஒன்று, இவர்கள் இந்த கூட்டணி பலமாக இருக்குமா? எனக்கு கேள்வி நான் தொடர்ந்து ஆரம்பத்தில் சொல்றேன். பாஜகவுடைய நிலைப்பாட்டுக்கு விசிக செல்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கிறது. காங்கிரஸ் பாஜகவோடு இணைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. திமுக தனித்து நிற்கின்ற வாய்ப்பும் இருக்கிறது. வெறும் பணம் என்கின்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஆட்சி அதிகாரம் மட்டும் காலத்தில் வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக நடைபெறாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இது நீங்க நம்பி போக முடியாது. ஆனா இப்ப இன்னொரு தாவேகாவோட இணைவதற்கு வாய்ப்புள்ள கட்சிகள்னு சில பட்டியல் சொன்னீங்க. விசிக சொன்னீங்க, காங்கிரஸ் சொன்னீங்க, இன்னொரு கட்சியை சொல்ல மறந்துட்டீங்க, பாஜகவை சொல்லல. ஏன்னா தமிழிசை அவர்கள் சொல்றாங்க பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு விஜய் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அப்ப அந்த ஆப்ஷனும் ஓபன்ல இருக்குங்கிற மாதிரி வந்துருமா? அப்படி பொருள் கொள்ள விடணுமா? அப்போ இல்லைங்க, நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணுங்க. தேச நலன் தான் எங்களுக்கு, குடும்ப நலன் அல்ல. எங்க கட்சியில குடும்பத்துக்கான கட்சி அல்ல. சரி, தேச நலனுக்காக யார் வந்தாலும் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சரி, விஜய் அவர்கள் ஒரு இளம் நடிகர், ஒரு இளம் தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய சிந்தனை, அவருடைய உழைப்பு இந்த நாட்டிற்கு பயன்பட வேண்டும் தெளிவா இருக்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்ல. அதனால எங்களுக்கு யாரு எங்களோட திமுக கூட்டணி இருந்திருக்காங்க. இதே நண்பர் வன்னியரசு பேசுறாரு, விடுதலை சிறுத்தைகள் எங்களோட கூட்டணியில் இருந்திருக்கிறது, சீட்டுகளை பெற்று கூட்டணி நின்று இருக்கிறது. அதனால அரசியல் பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணி அப்படிங்கிற மாற்றம் இல்லங்கிறப்போ நாங்கள் யாரையும் வரவேற்க தயாராக இருக்கிறோம். முதல் கட்ட கருத்தா எடுத்து சார் பேசலாம். பாஜகவோட கூட்டணி இல்லங்க, பாஜகவோட கூட்டணியில் இல்ல, நாங்க திமுக தலைமையிலான அணில இருந்தோம். அதுல நீங்க ஒரு உறுப்பு, அவ்வளவுதான். ஏதோ உங்க தலைமையில் நடந்த மாதிரி சொல்லிக்கிறீங்க, திருத்தி பேசுங்க. முதல் கட்ட நீங்க சொல்றது நீங்க சொல்றீங்கல்ல.